சாமி அமைச்சர் என்று அமைச்சரை கேலி செய்ததால் சட்டசபையில் எழுந்த பரபரப்பு. நகைச்சுவை பாணியில் பேசி முதல்வரை சிரிக்க வைத்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். ரீல்ஸ் என்ற பெயரில் மக்களை முட்டாளாக்குகிறீர்கள், சட்டசபையில் இருந்த குற்றச்சாட்டு. அப்படி என்னதான் நடந்தது இன்னைக்கு சட்டப்பேரவையில் முழுசா தெரிஞ்சுக்கலாமா? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். அதாவது தொடர்ச்சியா சட்டசபையில என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுல இருக்கிற ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா சட்டசபை நடக்கும், அதை யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அந்த அரசியல் மேல ஈர்ப்பு இருக்கிறவங்க தான் அந்த சட்டசபையில என்ன பேசுறாங்க, என்னென்ன கருத்துக்கள் பதிவு பண்றாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்போ சட்டசபையோடைய லைவை பாக்குறதுக்கு மக்கள் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. தொடர்ச்சியா அதோட வியூஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில இன்னைக்கு சட்டசபையில என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முதல்வர் அவர்களுடைய தனி தீர்மானம் நடந்தது. என்ன அப்படின்னா, தாவேக ஆட்சி பொறுப்பேற்றது அப்புறம் இந்த தமிழ்தாய் வாழ்த்தை பின்னாடியே தள்ளுறாங்க. அதாவது ஒரு 3வது இடத்துக்கு அப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து வருது, 2க்கு அப்புறம் தான் வருது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு தொடர்ச்சியா வந்துட்டு இருந்துச்சு. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து தமிழர்களுடைய அடையாளம், அதை என்னைக்குமே புறந்தள்ளவோ இல்லை அதை தவிர்க்கிறதோ நாங்களுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்தாலும் இல்லை எந்த பொது நிகழ்ச்சி நடந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல வைக்கணும் அப்படிங்கிற தனி தீர்மானத்தை இன்னைக்கு அரசு சார்பாக முதல்வர் அறிவிச்சாரு. அதற்கு மற்ற கட்சிகளுமே ஆதரிச்சாங்க. இது ஒரு நல்ல விஷயம், இது தமிழர்களுடைய அடையாளத்தையும் பெருமையையும் காட்டுறது. இதற்கு நாங்கள் எல்லாமே ஆதரிக்கிறோம்னு எல்லாருமே அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. அதற்கப்புறம் தான் சட்டசபையை திருப்பி போடுற மாதிரி நகைச்சுவை சம்பவங்கள்லாம் நிறைய நடந்தது. அதுவுமே பேசும் பொருளா இருக்கு. என்ன அப்படின்னா, முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இருக்கார் இல்லையா, அவரோட பேச்சு தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எதன் காரணம், என்ன காரணம் அப்படின்னா, அவர் பேச்சை தொடங்கும் போதே, நாங்க போன ஆட்சியில இருக்கிறப்போ எனக்கு காலையில 6 மணி ஆன உடனே கால் வர ஆரம்பிச்சிடும். அந்த 6 to 8 கேப்ல நான் அப்படியே பதட்டத்தோட இருப்பேன். யார் கால் பண்ண போறா, யார் இந்த பிரச்சனையை சொல்ல போறா, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, யார் பிரச்சனையை கொண்டு வர போறான்னு ஒரு பதட்டத்தோடயே இருப்பேன். ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்துருக்கீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு பயமும் இல்லாம அப்படின்னு அவர் நகைச்சுவை பாணியில சொன்னாரு. அதுக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிற ஆனந்த் அவர்கள் எந்திரிச்சு, நேற்று இரவுல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் ஒரு சின்ன வாய்க்கால் பிரச்சனைக்காக முதல்வரே நேரடியா இறங்கி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணீங்களா, அந்த பிரச்சனை இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு தொடர்ந்து விசாரிச்சு அதை சால்வ் பண்றதுக்கான மோட்டிவ்ல இறங்கியிருக்கோம். நாங்க ஃப்ரீயா ரிலாக்ஸா கிடையாது, நாங்களுமே தொடர்ச்சியா டென்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் அதை எப்படி சரி பண்ணலான்னு ஸ்மார்ட்டா யோசிச்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அவரோட பதில பதிவு பண்ணியிருந்தாரு. அதுவுமே ஒரு நகைச்சுவை போக்குல தான் போயிட்டு இருந்தது. மறுபடியும் ஒரு டாபிக் சூடு பறக்க ஆரம்பிச்சது. என்னன்னா, எங்க ஆட்சியில விவசாயிகள் யாரும் போராட்டமே பண்ணல அப்படின்னு திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கு திரு CTR நிர்மல்குமார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உங்க ஆட்சியில தான் விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாசு வழக்கு பதிவு பண்ணீங்க. அந்த வழக்கை வாபஸ் பெற கூறி போன வாரம் தான் உங்களுக்கு மனு அளிச்சிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுட்டு தான் பேசுறீங்களா அப்படின்னு அவருமே அவரோட பதில பதிவு பண்ணியிருந்தாரு. அதன் பிறகு சின்ன சின்ன கான்வர்சேஷன் நடந்தது. அதுல முக்கியமா நீங்க அறிக்கையில ஒரு விஷயம் சொல்றீங்க, ஆனால் அந்த விஷயத்தை நிறைவேற்றும் போது மாற்றிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. எதனாலனா, நீங்க விவசாயிகளுக்கு நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 3000 வரைக்கும் தரேன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி கரும்புக்கு டன்னுக்கு 4000 வரைக்கும் தரேன்னு உங்களோட தேர்தல் அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, ஒரு 100 ரூபாய் 130 ரூபாய் அதிகம் கொடுத்துட்டு எங்க ஆட்சியில என்ன கொடுத்துருக்கோமோ அது மேல ஒரு கவர் போட்டு ஒரு 50 ரூபாய் 20 ரூபாய் சேர்த்தி கொடுத்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? நீங்க அறிக்கையில என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ வேளாண் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே சொன்ன நிலைக்கு கொண்டு வர முடியாது. ஏன் அப்படி என்றால், இப்போ நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு நாங்க வெள்ளை அறிக்கையா வெளியிட்டிருக்கோம். அந்த நிதி நிலையை பொறுத்து தான் மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ கடனையும் குறைச்சு அதே நேரத்தில் மக்களுக்கு நல்ல விஷயத்தையும் செய்யணுங்கிற போக்குல போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படி போறப்போ நாங்க அதை சரி செஞ்சு எங்க ஆட்சி முடியறக்குள்ள நாங்க என்ன சொல்லியிருக்கோமோ அதை கரெக்டா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருந்தார். அதுக்கு திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எங்க ஆட்சிக்கும் தாண்டி 1996 கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே இந்த விவசாயிகள் கடனை கிட்டத்தட்ட 7000 கோடி ஒரே சைன்ல தள்ளுபடி பண்ணாரு. அதன் பிறகு
எங்க ஆட்சி 2021 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றது அப்புறம் கூட கிட்டத்தட்ட 16 லட்சம் விவசாயிகளுக்கு 19,600 கோடி வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டசபையில மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆனா இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, அதே 16 லட்சம் விவசாயிகளுக்கு 2021ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெறும் 12,000 கோடி தான் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கார். ஆனால் நீங்க என்ன மென்ஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல 19,600 கோடின்னு மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அது தவறு. அதன் பிறகு அதுக்கப்புறம் தாவேகா சைடுல இருந்து இதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த முதல்வர் பொறுப்பேற்ற உடனே வந்து 14 லட்சத்துக்கும் மேல் இருக்கிற விவசாயிகளுக்கு 6,000 கோடிக்கு மேல வந்து விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காம அப்படிங்கறது வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இதனாலதான் இந்த நிதிநிலையை பொறுத்து தான் அவங்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி பண்ணணும், எத்தனை பர்சன்டேஜ்ல பண்ணணும்னு கணக்கு பார்த்து தான் பண்ணிருக்குமே தவிர மற்றபடி யாருக்கு குறைவா கொடுக்கணும், மக்களை ஏமாத்துங்கிற நோக்கில நாங்க இல்ல அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த நகைச்சுவை கான்வர்சேஷனுக்கு நடுவுலயே வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து சாமி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியா ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தார் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள். அதற்கு வந்து அங்க ஒரு சிரிப்பலை எழுந்தது. ஆனால் என்னவாக இருந்தாலும் ஒருத்தர் ஒரு பொறுப்புல இருக்கிறப்போ அவங்கள வந்து தவறா பேசிய தவறணும். அதே நேரத்துல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்ல இருந்து திரு ஷாஜகான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட மொபைல் போனை பயன்படுத்தி இருந்தாருன்னு அதுக்கு வந்து சபாநாயகர் வந்து நீங்க இந்த மாதிரி மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அது வந்து சட்டப்பேரவைக்கு முரணானது, இனிமேல் இந்த மாதிரி சட்டப்பேரவைக்கு வரும்போது எல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய மொபைல் போன்ஸ் கேஜெட்ஸை வந்து எடுத்துட்டு வர்றது நல்லதில்ல, அதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவருடைய ஒரு குற்றச்சாட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகுதான் இந்த இடத்துல தான் எல்லாரும் பேசுற விஷயமே என்னன்னா, திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு, எங்க ஆட்சியில எங்க கொள்கை என்ன, நாங்க வந்து எந்த அளவுக்கு எங்க கொள்கையை ஃபாலோ பண்ணி மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க விரும்புறோம் அப்படின்னு பேசி பேசி மக்களுக்கு எங்க மேல வந்து ஒரு அன்பை தூண்டி அதற்கப்புறம் தான் நாங்க ஓட்டு வாங்கி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஆனா நீங்க ஒரு ரீல்ஸா போட்டு மக்களை ஏமாத்தி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க, கொண்டு வந்து இங்க எங்களை வந்து இந்த சைடு உட்கார வச்சு நீங்க அந்த சைடு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது எந்த வகையில் அப்படின்னா, தாவேகா வந்து பேச்சும் தாண்டி அவங்க வந்து செயல்ல காட்டணும்னு நினைக்கிறீங்க, அதை நான் தப்பு சொல்லல, ஆனால் நாங்க பேசுனதுக்கு எங்களுக்கு வேல்யூ இல்லாம போனதே நாங்க இப்பதான் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள். என்னதான் நகைச்சுவையாக இருந்தாலும் சூடு பறக்கிற கான்வர்சேஷன் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. என்னன்னா, இவங்க செஞ்ச இந்த ஆட்சியில என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ அது சரியா செய்யறாங்களா, இல்ல இந்த விஷயத்துல தவறு இருக்கா சரி இருக்கான்னு அவங்க அவங்களுடைய கருத்தையும், போன ஆட்சியில் அமைச்சர்களா இருந்தவங்க அவங்க அவங்களுடைய குற்றச்சாட்டையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து. இன்னும் இந்த அரசியல் கட்டம் எங்கெங்கெல்லாம் நகரப்போகுது, இன்னும் இதில் எத்தனை குற்றச்சாட்டுகள் எழப்போகுது, தாவேகா இதை சரி செஞ்சுக்கிட்டு அவங்க ஆட்சியை மீண்டும் தொடருவாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்கிற நியூஸ் எல்லாம் ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதே மாதிரி அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. ஆடி ஆஃபர் எங்கும் இல்லா வகையில் பூர்விகாவில். பெஸ்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் இன் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.